அறிவெல்லாம் இறந்து கிடப்பது முத்தி அல்ல, அறிவு சிறந்து கிடப்பது முத்தி. அப்போ அறிவு ஒடுங்கலை, ஓங்கி நிற்கும். அப்போ அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். அது என்ன செய்யணும்? செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ இங்கே முக்தியில இறைவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் இருக்க பொருளால் இருக்கிறான்னா அவனுடைய செயலும் நிலந்தோடு இருக்கணும். பொருள் இருக்குன்னா அதனுடைய காரியமும் நிகழ்ந்து கொண்டு இருக்கணும். ஆன்மா இருக்குது, ஆன்மா அறிவு கெட்டு கிடக்குன்னு சொன்னால் முத்தின்னு சொல்லக்கூடாது, அதனுடைய செயல் விளங்கி இருக்கணும். மலம் இருக்குதுன்னா மலம் இருக்குது, அதனுடைய செயலும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே இல்லை, அந்த பக்கம் போட்டுங்க. சரி, விஜயலட்சுமி நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களா இருக்காங்களே, என்கிட்ட கேட்க கூச்சப்பட்டு போய் தான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அதுதான், அதைத்தான் சொல்ல போகிறாரு, அதைத்தான் சொல்ல போகிறாரு. விளங்குதாமா? அதுதான் இங்கே சொல்கிறாரு. இப்படி மூணு, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது செயல்பட்டு கொண்டிருந்தால் தான் இருக்குதுன்னு சொல்லணும், இல்லைன்னா பொருளே இல்லைன்னு சொல்லணும். அப்படித்தானம்மா? காரியம் இல்லைன்னா பொருளே இல்லைங்கிறோம், காரியம் இல்லைன்னா இல்லை இதுதானே சொல்கிறோம். ஏமா இப்போ கொரோனா இல்லை அப்படின்னா என்ன? கொரோனா அது காரியப்படலை, அதான பொருளே இல்லைங்கிறோம் இல்லையாம்மா? அது செயல் இல்லாமல் இருக்கிறது தான் பொருள். இப்போ பொருள் இருக்குதுன்னு சொன்னால் என்ன இருக்கணும்? கொரோனா இருக்கு அப்படின்னு சொல்கிறான், எங்கே இருக்கு அப்படின்னா அந்த இருக்கு இந்த இருக்குங்கக்கூடாது, எங்கே வேலை செய்யுதுன்னு காட்டணும். எங்கே யாருக்கிட்ட அது பிடிச்சிருக்குன்னு காட்டணுமா இல்லையா? இப்போ இருக்குன்னு சொன்னால் அது எங்கே செயல்பட்டு இருக்குன்னு காட்டணும். அப்போ தான் நான் இருக்குன்னு சொல்ல முடியும். இருக்கான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ பொருள் இருக்குன்னு சொன்னால் அதனுடைய செயலையும், அப்போ செயல் இருந்தால்தான் பொருள் இருக்குது, செயல் இல்லைன்னா பொருள் இல்லை அப்படிங்கிறது. விளங்குதா? அதனால கேட்குறாரு, ஐயா நீங்கள் மூணு இருக்கும் நேர, அவன் மூணு பொருளும் இருக்கானா? நித்த பொருள் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கானா? ரெண்டையும் சொல்லுங்க. அவன் வேலைன்னா என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கான்? 3 பேர் இருக்காம்னா என்ன சொல்லணும்? 3 பேரும் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காம்னு சொல்லணும். அப்போ தான் இருக்காம்னு அர்த்தம். சொல்லும் அப்படின்னு கேட்காரு. விளங்குதா? ஓ இப்படி கேட்கானோ அப்படிங்கிறதோ. ஆமாம்மா, விளங்குதா? அதனால அவர் அடுத்த பாட்டில் சொல்கிறாரு, முதல்ல கேட்டாச்சுன்னா கேட்டவனுக்கு முதல்ல பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் மற்ற வியாக்கியானங்கள்லாம் சொல்லணும். விளங்குதா? ஆமாம், அது தர்க்க முறை. அது 9ஆம் நூற்பாவில் சொல்கிறாரா இல்லையா? 8ஆம் நூற்பா மேலே ஒருத்தன் பசிங்கானத்தெல்லாம் பார்க்கலாம்லா அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா முதல்ல என்ன செய்யணும்? அவனுக்கு பதில் சொல்லிட்டு தொடங்கணும். அது மாதிரி இப்போ நான் 3 பொருள் இருக்கீங்க, அது என்ன செய்யுதுன்னா அப்படின்னா முதல்ல கேட்டான் அவன் எப்படி இருக்கான்னு சொல்லணும். அதனால சுத்த அனுபோகம் தொய்த்தல் அணு முக்தி தண்ணில் 3 முதலும் மொழிய கேள்னு சொல்லிட்டு முதல்ல ஆன்மாவை சொல்றாரு இல்லையா? ஆமாம். இப்போ ராகவன் சார் எம்ஐ சைவ சித்தாந்தம் எழுதியிருக்காரு. தெரியுமா? படிக்கதே தெரியாதுங்கிற, அதெல்லாம் ரொம்ப காலமாக படிக்காரு, பரீட்சை எழுதிட்டார். ரிசல்ட்டு பார்க்கணும், ரிசல்ட்டு பார்க்கணுமே அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட சொல்கிறார், விஜயலட்சுமி
எம்ஏ ரிசல்ட் வந்திருக்கிறாமே பார்க்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? நீங்கள் ராகவன் சார் நம்பர் ரிசல்ட்டை சொல்லிட்டு மற்றதை பார்க்கணும். அதானே கேட்டவர் தானே முதல்ல சொல்லணும். இப்போ கேட்டவன் முதல்ல இவன் கேட்கானா இல்லையா, அதற்கு முதல்ல சொல்கிறாரு. நீ என்ன செய்த? சுத்த அனுபவம் சுற்றிட்டு இருக்க, சுத்த அனுபவம் இல்லையா? அப்போ இதுவரைக்கும் நீ அனுபவித்தது பெத்த அனுபவம் இல்லையா? ஆமாம், சுத்த அனுபவம். துன்பக்கலப்பில்லாத இன்பம், துன்பக்கலப்பில்லாத இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறாய். இப்போ நீ இருக்க, நுகர்ச்சி இருக்கு, தொழில் இருக்கு. அப்படி சொல்கிறாரா இல்லையா? ஆமாம், சும்மா கிடக்காமனா அப்படி சொல்லாத பாடான மாதிரின்னு சொல்லி நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ அறிவு இருக்குன்னு அறிவு வேலை செய்யணும். அதனால் ஆன்மா இருக்குது, அது என்ன செய்யுது? துன்பக் கலப்பில்லாத இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்குது. அறிவு இருக்குது, அறிவுக்கு குணம் இருக்குது, செயல் இருக்குது. அணு அணு அங்கே அதை சொல்லும் போதே அணுன்ட்டார். ஏமா அப்படி சொல்லிட்டாரு? வியாபகம் ஆயிட்டானா இல்லையா? ஆணவ மலத்தோடு கூடி இருக்கும் போதானே அணு. இப்போ என்ன அணு? என்னம்மா? இப்போ வியாபகமான அறிவை பெற்றாலும் அது ஒரு பொருளையே அறிந்திருக்கு. அதனால அணு. அந்த அறிவை கொண்டு வேற எதையும் அறியலை, ஒரு பொருளையே அறியுது. அதனால சுத்த அனுபவம் துய்த்தல் அணு. இது சுத்த அணு, அது பெத்த அணு. அது அறியாமையில் கிடக்கிற அணு, இது அருளில் கிடக்கிற அணு. ஆமாம், அறிவு விளங்காம, அறிவு வியாபகமாக இருந்தாலும் அறிவு சிறிதும் செயல்படாமல் கிடக்கிறதுனால அணுனாரு. இங்கேயும் இது செயல் இருக்கு, ஆனால் இதில் எதில் இருக்க? ஆனந்தத்தில் அனுப்பப்பட்டிருக்கு. விளங்குதா? அதான் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம்னு சொல்றதா இல்லையா? அப்போ அது மாதிரி அங்கே அந்த 64வது பாட்டு திருவருட்பயன் எழுது. ஒருதன்மைத்து, ஒருமைத்து. ஆமாம், இருளும் ஒளியும் ஒருமைத்து. பன்மை தெரியாத தன்மையில் ஒருமைத்து. பன்மை தெரியாத தன்மை, அதில் அறிவு விளங்காமல் ஒன்றும் தெரியலை. இப்போ அறிவு விளங்கினாலும் பன்மை தெரியல, உண்மை தான் தெரியுது. அதனால ஒருமைத்து தான். நல்லா தானே சொல்லியிருக்காங்க, சூப்பராக சொல்கிறாங்க. அதனால அணு. ஆமாம், அதனால இங்கே சுத்த அனுபவம் துய்த்தல் அணு. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. இறை இறை அப்படின்னால அறிவுக்குள்ளே இருப்பவன் இறை அப்படின்னு அந்த சொல்ல பயன்படுத்துகிறேன் இல்லையா? ஏன்னா இந்த இன்பத்தை கொடுக்கிறவன் அறிவுக்கு உள்ளிருந்து கொடுக்குறான், அறிவில் கொடுக்குறான் இல்லையா? அப்போ இது ஆவிக்கு அமுது, அதை கொடுக்க அது தானாக வராது இல்லையா? அந்த இன்பம் உருவானிக்கிறவன் கொடுக்க இது பெறுகிறது. அப்போ பெருவானும் பேருமாய் தான் நிற்கும். பெருவானும் பேருமாய். அதான் வீடு பேரு. அப்போ இன்பத்தை கொடுப்பவன் இவன் பெறுபவன், பெற்று அனுபவிக்கிறான் இவன். அவன் கொடுத்தால்தான் பெற முடியும். அதான் அப்போ இது சுதந்திரம் இல்லை. அப்பமும் அது அந்த இன்பத்தை சுதந்திரமா இறைவன் கொடுத்து தான் பெருது. விளங்குதா? அவன் மெத்தவே கொடுக்குறான்.
இன்பத்தை இதன் தகுதிக்கு மீறி. ஏன்னா அவன் வள்ளல். அவன் யாரு? வள்ளல், வரையாது கொடுப்பவன். அவன் மெத்த கொடுக்கான். ஏன் மெத்த கொடுக்கான்? அதுக்கு தான் வள்ளல் நீங்க இல்லையா? அது சொல்றாரு. ஏன் கொடுக்காமனா, இந்த ஆன்மா அது அறிவு பூரணமாக விளங்கிடுச்சு. வியாபகமான அறிவு விளங்கிடுச்சு. வியாபகமான அறிவு விளங்கிடுச்சு. விளங்குதாம்மா? இப்போ இந்த அம்மா இருக்காங்க. உங்கள் பேர் என்ன பேருமா? பராசக்தி. பராசக்தி தான். பரந்த பராபரை ஆதி பரணது இச்சைங்கிற. உங்க பையன் எங்க இருக்காரு? பெங்களூர். சரி, இருக்கட்டும். இப்போ அவர் யுஎஸ்ல இருக்காரு. எங்க இருக்காரு? யுஎஸ்ல இருக்காரு. ஒரே பையன்தான். இவங்க வயசு 80. இவங்களுக்கு வயசு 80. இவர் யூஎஸ் போய் ஒரு 20 வருஷம் ஆயிட்டுது. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 20 வருஷம் ஆயிட்டுது. பேச்சுவார்த்தையே கிடையாது. ஒரு நாள் கூட பேசுனது. அவர் அங்கே பிஸியாக இருக்கார். விளங்குதா? ஆமாம். ஒரே புள்ள தானா உங்களுக்கு? உங்களுக்கு ரொம்ப தேடுமா இல்லையா? அதை ஏன் கேட்கிங்க? ரொம்ப தேட்டமாக இருக்குது. இருக்கும் இல்லையா? ஒரு பிள்ளையா இருந்தாலும் பேச மாட்டேக்கானேன்னு ஆதங்கமாக இருக்குமா இல்லையா? இருக்குது. ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தா பையன். ஏம்மா நான் அடுத்த வாரம் வாரேன் அப்படிங்கிறேன். அப்போ எப்படி இருக்கும்? தலகால் புரியலை. தலகால் புரியலை உங்களுக்கு. இருப்பு கொள்ள மாட்டேங்குது. தினம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்றீங்க? அவர் என்னைக்கு வருவான்னு எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாள் நெருங்க நெருங்க. ஆமாம், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு இல்லையா? சரி, அந்த நாள் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிட்டீங்க? அவர் இங்கே வருவார்னு இல்லை, பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. சென்னைக்கே போயிட வேண்டிதான் அப்படின்னு என்ன செஞ்சிட்டீங்க? சென்னைக்கே போயாச்சு. அவர் வந்து இறங்கின உடனே பார்க்கணுமா? அதனால் என்ன செஞ்சாச்சு? ஒரு நாள் முன்னாலே அங்கே போயாச்சு. அங்கே போய் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. போய் அங்கே நிற்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது. கால் கடுகெடுத்துட்டு வரும். அப்படி தானம்மா? அப்போ 80 வயசில், இப்போ இல்லை, 80 வயசு அப்படி தான் வரும். ஆனால் கால் வழியே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மகன் வரப்போகிறானா, அந்த ஆர்வத்தில் கால் வழியெல்லாம் தெரியலை. அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் ஃப்ளைட் வந்து இறங்குது. இறங்கின உடனே ஒவ்வொருத்தராக இறங்குறத பார்க்குறீங்க. அவங்க பையன் முகம் தெரிஞ்ச உடனே இங்கேருந்து பாஞ்சு போய் கட்டி பிடிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தாலும் உள்ளே விட மாட்டாங்களா? உள்ளெல்லாம் விட மாட்டான். அது கை கால் கொஞ்ச நேரத்தில் உங்களால் ஓடவும் முடியாது. அதனால் அந்த ஆர்வத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு அங்கே நிற்கிங்க. சிறை செய்ய நின்ற செலும் புலன்னு ஆர்வம் என்ன செய்யுது? பெருகிட்டு போகுது. அந்த ஆப்பில் அவர் அங்கே என்ன அப்படி ஒரு செக்காக முடிஞ்சு அவர் வெளியில் வாரார்.
வெளியில் வந்தோன்னா ஓடி போய் கட்டி பிடிப்பீங்களா இல்லையா? பிடிக்கிறீங்க. மோகமாயினார் வேகமாயினார்னு கட்டி பிடிச்சி முத்தமிட்டு சரின்னு வீட்டுக்கு வர்றீங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த உடனே குளிச்சுட்டு உடனே சாப்பிடவா? என்ன சொல்லியாச்சு? குளிச்சுட்டு உடனே சாப்பிட. சரின்னு அவர் குளிக்க போயாச்சு. அங்கே டைனிங் டேபிள் ஃபுல்லாக ஒரு 40 வெரைட்டி டிஃபன். எப்படி 40 வெரைட்டி. நீங்கள் இவங்களுக்கு டிஃபன் செய்ய மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு என்னத்துக்கு? கடையில் வாங்கிட்டு போவோம். 2 இட்லி வாங்கினா சரியாக போகுதுன்னு அப்படி சோம்பேறித்தனப்பட்டு இருக்குது. இப்போ 40. அந்த 40 வெரைட்டி செய்த வருத்தமே தெரிய மாட்டேங்குது. விளங்குதா? சலிப்பே தெரியலை. இன்னும் நேரம் தான் இன்னும் செய்வீங்க. அது விடிஞ்சிட்டுன்னு அதோட விட்டுட்டீங்க. விளங்குது? அவர் சாப்பிட போகிறது இவ்வளோதான். அது ஒரு 20-25 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்குது. வச்சுருக்கீங்களா இல்லையா? ஆமாம், வச்சுருக்கீங்க. அவர் குளிச்சுட்டு வந்தார். வந்து பார்த்தார். டேபிள் பூரா நிரப்பி வச்சுருக்கதை பார்த்து அவர் அதை அங்கே அந்த கவனம் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலை. இல்லாமல் ரொட்டியும் கிட்டையும் தின்னு காஞ்சி போய் கிடப்பான். இங்கே வந்து வாய்க்கு ருசியாக சாப்பிடட்டும்னு நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க. அப்படி தானே வச்சுருப்பீங்க. ஆமாம், அதை ஏற்று பார்க்க மாட்டான். உங்கள் முகத்தையே பார்க்குறாரு. உங்கள் முகத்தே அப்படியே வச்ச கண் வாங்காமல் பார்க்குறாரு. உங்களுக்கு அப்படியே கண்ணீர் பிதுங்கிக்கிட்டு வருது. அவன் பார்க்க என்ன வருது? இந்த புள்ள இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கான், விதவிதமாக செஞ்சு வச்சுருக்கோம், இது என்னெல்லாம் செஞ்சுருக்க, இது என்னதுமான்னு கேட்பான்னு பார்த்தா இவன் அதெல்லாம் ஏட்டு பார்க்காம என் மூஞ்சையே பார்க்குறானே. இந்த பிள்ளைக்கு நம்ம மேலே எவ்வளவு அன்பு இருக்குது அப்படின்னு நினைப்பீங்களா இல்லையா? நினைப்பீங்க. அதனால் அவன் அத்தனை பொருளையும் விட்டுட்டு இந்த வயசில், இப்போ உங்கள் வயசு எத்தனை? 80. இந்த வயசில் எத்தனை செஞ்சுருக்காங்களே. அந்த டிஷ்ஷஸ்லாம் தெரியலை. அத்தனையும் உங்கள் அன்பு தெரியுது. அத்தனையிலும் உங்கள் அன்பு தான் தெரியுது. எவ்வளவு அன்பு இருந்தால் அவ்வளவு செஞ்சுருப்பாங்க. இந்த அம்மாவை நாம் இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தோமே, இது என்ன வாழ்க்கை? பேசக்கூட செய்யாமல் இருந்தோமே, நாமெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நினச்சி அவர் நெஞ்சு தாங்க முடியாமல் உங்களை பார்க்குறாரு. இல்லையாம்மா? அப்படித்தானே இருக்கும். பணம் பெருசா இல்லை. இந்த பணமெல்லாம் ஒரு இன்பத்தை அனுபவிக்கத்தானே, இல்லையா? இதை காட்டில் ஒரு இன்பம் இருக்குதா இல்லையா? தாயினுடைய அன்பை அனுபவிக்கிறதை விட ஒரு இன்பம் இருக்குதாம்மா உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறார். இதெல்லாம் இன்னும் வேலைன்னு அப்படி பார்க்க நீங்கள் அப்படியே நீங்கள் அழ, அவர் அழ, 2 பேரும் ஒருவர் பார்த்து அழுதுகிட்டு நிற்கிறாங்களா இல்லையாம்மா? ஆமாம். இதை மாதிரி பெருமான் இந்த பயலுக்கு இவ்வளோ அறிவை கொடுத்துருக்குறோம். அந்த நாத தத்துவம் முதலாக அந்த 224 புவனம், எந்த புவனத்து போகத்தெல்லாம் அனுபவிக்கலாம். அவனுக்கு மறுக்கப்பட்ட போகமே இல்லை. எந்த உலகத்து போகத்தனால அவன் அனுபவிக்கலாம். அவன் ஏற்று பார்க்க மாட்டான் அந்த உலகத்தை. பெருமான் திருவடியவே பார்க்கணும். பெருமான் நாம் எங்கே கிடந்தோம், எந்த நிலையில் சாக்கடையில் ஒரு குழு மாதிரி கிடந்தவன் நம்மளை கொண்டாந்து எங்கே கொண்டாந்து ஏற்றி வச்சுட்டான் இவன். அந்த திருவடி
எப்பேற்பட்ட திருவடி இது அப்படின்னு அவன் திருவடியவே பார்க்கான். இவன் அந்த போகத்தை பார்க்காம நம்மளே பார்க்கானே அப்படின்னு அவனுக்கு உருக்கம். இந்த பேருக்கு நம்ம மேலே எவ்வளவு அன்பு இருக்குது அப்படின்னு அந்த பெரியவங்களை வந்து ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க என்ன செய்வாங்க? எதையாவது ஒன்றை கொடுப்பாங்க. தங்கிட்ட எதை இருக்கோ அதை கொடுப்பாங்க. இந்த பெருமானை போய் இப்படி இச்சை வச்சு பார்க்குறான் இவன், இந்த ஆன்மா. அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரா இல்லையா? அது ரொம்ப கூணதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. எனவே அவர் உலகத்தில் நம்ம காட்டில் உயர்ந்தது என்ன இருக்குது என்று தன்னையே அவருக்கு நுகரத் தருகிறான் அப்படின்னு அந்த ஆன்மாவினுடைய அன்பை நோக்கி என்ன செய்கிறானா? தன்னை நுகர தருகின்றான்கிறாரா இல்லையா? அப்படி கொடுக்குறான். அதனால அதை மெத்த கொடுக்குறாங்கிற அதை நிறுத்தி பார்த்து வியாபாரமெல்லாம் போயிடுது. அதெல்லாம் கடந்த ஒரு நிலை, அதெல்லாம் கடந்த ஒரு நிலை. அது விளங்குதாமா? அதனால் அந்த முக்கிய நிலையில் இறைவன் நாம தான் பெருமானை நோக்கி அன்பை செலுத்தினான். அவன் பன்மடங்கு இல்லையா? நாம் ஒரு அடி அடித்து வச்சா அவன் 10 அடி எடுத்து வைப்பாங்கிறாங்க இல்லையா? அதனால் அந்த பெருமான் நாம் கொஞ்சம் அன்பை செலுத்தினால் அவன் அருளை பொழிகிறான் இல்லையா? வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை கடலே அணையானும். இது நாய். இது என்னது? இது ஒரு நாய், நக்கி குடிக்கிற நாய். இதுக்கு கடகம் அடா இல்லையாம்மா? ஏன்னா அவன் கருணை. அதுக்கு குறைஞ்சி கொடுத்தா அது அவனுக்கு வழக்கம் இல்லை. அப்படி குறைச்சி கொடுத்தா அவனுக்கு வழக்கம் இல்லை. அதனால் அவருடைய இயல்பது. கடல் போல அவர் வழங்குகிறார். அருளார் அமுதத்தை வாரி கொண்டு வாரினாராம் எனக்கே எனக்கொண்டு அதை சிந்தாமல் விழுங்கினான். என்னதான் மலம் சிந்தனுமா? ஆனா இது சிந்தாம ஒரு சொட்டு கூட விழுந்துடாம அதை ருசிச்சு சாப்பிடலாம். அது நேரம் ஆயிரும், விழுங்கிடணும். அப்படியே அப்போதான் அதிகமாக கன்சியூம் பண்ணலாம். இல்லையாம்மா? உங்கள்கிட்ட 1 கிலோ இருட்டுக்கடை அல்வாவை கொடுத்து இத்தனையும் சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னா உட்காந்து சுவைச்சு சாப்பிட்டு இருந்தா அவ்வளவும் சாப்பிட முடியாது. நேரம் ஆயிருமா இல்லையா? இல்லையாம்மா? இப்போ சாப்பாட்டு போட்டிலாம் வைக்கிறாங்க, ருசியாக சாப்பிடுவான், அப்படியே முழுங்குவானா இல்லையா? எவ்வளவு மேக்சிமம் கொள்ள முடியுமோன்னு இந்த பசுக்கள் அந்த புல்லெல்லாம் அப்படியே ஆமாம் எவ்வளவு கொள்ள முடியுமோ கொண்டு வச்சுக்கிட்டு சௌரியமாக போய் உட்காந்து அசை போடுதா இல்லையா? அது மாதிரி இப்போ மேக்சிமம் அள்ளி வச்சுக்கிடுவோம், அப்புறம் போய் அது மாதிரி வாரி கொண்டு விழுங்குகின்றேன். விளங்குதா? எவ்வளவு மேக்சிமம் கன்சியூம் பண்ண முடியுமோ அவ்வளவு கன்சியூம் பண்ணணும்னு நினைச்சிடும். விழுங்குதாங்க. விழுங்குனா விற்கத்தான் செய்யும். விற்கினேன் அப்படிங்க ஆர்வம் ஜாஸ்தி இருக்குது இல்லையா? ஆனால் நம்ம அறிவு தொண்டை ஊசி தொண்டையாக இருக்கு. ஊசி அத்தனையும் போகிற மாதிரி பெரிய மடம் மாதிரி வைக்கிறே தொண்டை இல்லையாம்மா? அதான் 4000 கண் படைத்தினலே அந்த நான்முகனே அந்த பெருமானுடைய அருளை பருகிறதுக்கு அட கஞ்சப்பேர் 2 வச்சிருக்காங்க. ஆகும் ஒரு 4000 கொடுத்தா என்ன?
அது சொல்கிறாரா இல்லாமா? அவ்வளவு ஆர்வம் பெருமானுடைய அழகை அருளை பருகிறதுக்கு, இந்த கண் வழியாக பருகிறதுக்கு அத்தனை வேணுங்கிறார். அதுபோல பெருமான் வாரி வாரி கொடுக்க இவன் அத்தனையும் விழுங்கணும். இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விடவி. அப்போ அவன் மெத்தவே இன்பம் கொடுத்துருக்கான் அப்படின்னு அவன் இருக்கான். அவனுடைய செயல் இருக்குது. முற்றிலும் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அவன் செயல்பட்டு கொண்டு தான். அப்போ அந்த நடனம்ங்கிறது அனுபரத தாண்டவம். ஆமாம், இவன் பாஸ் பண்ணிட்டான் அதோடு நிப்பாட்டு அப்படின்னு கிடையாது. விலகுதாமா? ஆட்டத்தை முடிச்சாச்சின்னு. இந்த ஆட்டத்துக்கு முடிவே முக்தி பெற்றாலும் அது தொடரும் தான். ஏமா ஏன் தொடருது? ஏமா தொடருது சொல்லுங்க. நான் அப்போ பேச மாட்டேன். நான் மோன நடனத்தில் இருக்கு. என்னம்மா அது அப்படி? அதான் உள்ளபடி பார்த்தா அந்த சித்தர் காடில் போனாங்களா இல்லையா? சித்தர் காடு எல்லாரும் போய் நெட்ட கூடி ஒரு குழிக்குள்ளே இறங்கி ஆளாளுக்கு ஒரு குழிக்குள்ளே இறங்கி இருந்தாங்களா இல்லையா? சீவ சமாதின்னு. ஆமாம், அப்படி பாடம் கேட்டு அப்படியே சமாதியில் இருக்கணும். ஓ, இது இடத்த காலி பண்ண வேண்டியதாங்க. அந்த கண்ணப்பன் கூட சேர்ந்தவங்க. அந்த கண்ணப்பன் அது கள்ளப்பன் கண்ணப்பன் விளங்குதாமா? அந்த கண்ணப்பன் ஒருத்தன் தானே. இது கசக்குன்னு சொன்னப்பனே என்னம்மா? ஆமாம், போயிட்டாரு. அதனால இங்கே ஆன்மா இருக்கு, அதனுடைய அறிவு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இறைவன் இருக்கான், அவனுடைய அருள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மிச்சம் மலம். மலம் இது என்ன செய்யுது? மலம் இருக்குது, அது என்ன செய்யுதுன்னா அந்த இன்பத்தை விளைவிக்கிறது. அது என்ன செய்யுது? இன்பத்தை விளைவிக்கிறது. எத்தை எத்தை என்னம்மா? ஆமா, ஆன்மா இருக்குது, பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு இருக்குன்னு சொன்ன மாதிரியா? அறிவு இருக்கு, செயல் இருக்கு. இறைவன் இருக்கான், அவன் இருக்கா, என்ன செய்யறான்? இன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? அப்போ ஒன்று ஒன்றா அதான் காணும் உபகாரங்க. அப்போ ஒன்று ஒன்றா நம்ம அறிய கொடுக்குறான், நாம் அறிந்து இன்பத்தை நுகர்றோம் இல்லையா? அதை கொடுக்குறாங்க. ஆணவம் அது என்ன செய்யுதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதான் இங்கே சொல். ஆமாம் ஆமாம், ஆமாம்மா. அந்த நடனங்கிறது அவன் செயல் தானே. அவன் ஆனந்தத்தை ஒன்று ஒன்றா கொடுக்கறது தான் அங்கே செயல் இல்லையா? அவன் கொடுக்கறதும் அந்த ஆன்மாவை அதை நுகர்வதற்கான அறிவை விளக்குறது எல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அதை அனுபவிக்குமாறு அதை அழுத்துறது எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கான். அப்போ அந்த படைத்தல் முதலான அங்கே இதெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விளங்குதாமாங்க? அந்த படைத்தலுங்கிறதுக்கு பொருள் தான் வேறே தவிர இங்கே 5 தொழிலும் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த இன்பத்தை நிரந்தரமாக வைக்கிறது காத்தல். ஏமா ஒன்று ஒன்றா கொடுக்கறது படைத்தல், காத்தல் இல்லையா? அப்போ அந்த அழித்தல்ங்கிறது அப்படி நமக்கு இதை நுகர 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 நமக்கு இந்த பாசத்தில் இருக்கிற பற்றுகள் முழுதுமாக நீங்கி நீங்கி அந்த இறைவன் மேலே பற்று கூடிக்கிட்டே போதா இல்லையா? இச்சை கூடுதா இல்லையா? ஆமாம், அது அழித்தல்.
அப்புறம் அருளல். அருளல் அந்த ஆனந்தத்தை நம்ம நுகர செய்கிறானா இல்லையா? அறிவிச்சதை மட்டுமில்லை, அதை உடனாய் நின்று அதை அனுபவிக்கவும் செய்கிறான். இப்படி அந்த இதுக்கு அர்த்தம்தான் வேறையே தவிர அந்த 5 தொழிலும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதான் அனுவரத தாண்டவங்கிறோம். முக்தி அடைஞ்சாலும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அவன் முடிச்சாச்சு பாடின்னு போய் உட்காருறது இல்லை இல்லையாம்மா? நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டு போய் உட்காருதோமா இல்லையா? அப்படி அவங்க உட்காரலாம் முடியாது. நாமும் வழிபட்டுக்கிட்டே தான் இருக்கணும், அவனும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். மூச்சு போனோம்னு அப்பாடியே நாம் சாஞ்சிருவோம்னு இல்லை, விளங்குதா? அந்த தொட்டிலே ஆட்டி அப்படின்லாம் சொல்கிறது நம்ம வேறு எதுலேயும் இல்லாமல் இது ஒன்றுலேயே அழிங்கிறது தான் இல்லையாம்மா? அதனால் மலத்துக்கு மலத்தின் பங்கை சொல்கிறார். எத்தை விளைவித்தல் மலம். எத்தைனா எத்தை? ஆமாம், இந்த முக்தி இன்பத்தை விளைவித்தல் என்ன? அந்த முக்தி இன்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது, அறிகிறமா இல்லையா? அதுக்கு காரணமாக நிற்பது மலம். வித்தை விளைவித்தல் மலம். ஒரு அவநம்பிக்கையோட பார்க்காங்க. அது இல்லைம்மா, அன்பு தான். அன்பெல்லாம் இருக்கட்டும், இந்த அன்பு இச்சை தானே. அன்புங்கிறது இச்சை தானே. அந்த இச்சை பெறுகிறதுங்கிறது அவன் கருணையை உணர உணர இச்சை கூடுதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த இச்சை நமக்கு நிழலில் இச்சை எப்போ வருது? வெயிலினுடைய துன்பத்தை உணர்ந்தால் இச்சை இல்லையா? வெயிலில் துன்பத்தை லேசாக உணர்ந்தால் லேசா இச்சை. கடுமையான இருந்ததுன்னா கடுமையான இச்சை. அப்போது எவ்வளவு துன்பம் உணர்ந்தோமோ அவ்வளவு இன்ப நாட்டம். இன்ப நாட்டம் எதனால எவ்வளவு வேறுபடுது? துன்பத்தை எவ்வளவு உணர்ந்தோமோ அவ்வளவு இன்ப நாட்டம். என்னம்மா? துன்பம்லாம் ஆமா, எப்போம்னானே எப்போம்னாலும் இப்போ ஒரு துன்பம்னு ஒன்று இருந்தால் தானே இன்பத்தில் நாட்டம். ஏம்மா, துன்பத்தில் இருந்தால் தானேம்மா இன்பத்தில் நாட்டம் வரும். என்ன சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆமாம், அப்போ அங்கே துன்பம் எங்கே இருக்குன்னு கையில் முதல்ல அதுக்கு நாட்டம் வந்ததுக்கப்புறம் அது நாடுவோம். ஏம்மா, இச்சை வராமல் அங்கே போவோமா? முக்தியில் இச்சை வருவதுக்கு என்ன காரணம்? துன்பம் தானே, விளங்குதா? அப்போது அந்த இச்சை ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வேறுபட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த துன்பத்தை உணர்ந்தது. எவ்வளவு உணர்ந்ததோ அவ்வளவு, விளங்குதா? அந்த இச்சை தான் இன்பமாக மாறுதுங்கிறோம். அந்த இச்சை தான், அதை தான் சொல்கிறாரு. பெத்தமும் புத்தி வேறு வேறு அல்ல, தனித்தனியாக நடக்கிறது இல்லை, விளங்குதா? எப்படியோ ஒரு தொடர்ச்சி தான், அது ஒரு தொடர்ச்சி தான், விளங்குதாம்மா? அப்போது நீங்கள் அந்த நாட்டம், அந்த இறைவனிடத்தில் இச்சை, அந்த நாட்டம் எவ்வளவு வரும்னா இந்த துன்பத்தை உணரத்தான் வரும். அந்த துன்பத்தை உணரத்தான் நாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகும், விளங்குதா? அப்போது இந்த மலம் கூட அங்கேருந்து என்ன செய்யுது? இந்த மலத்தின் இருப்பு இறைவனிடத்தில் நாட்டம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. அது இன்பத்தை கொடுக்கல,
இது துன்பத்தை கொடுத்த வெயில் கொளுத்துனதுனால தான் இங்கே வந்தான். வெயில் குளிர்விக்கலை இல்லையா? அந்த குளிர்ச்சி அடைவதற்கு எது காரணமாக இருந்தது? மறைமுக காரணம், நேர் காரணம் இல்லை. உங்களோட வாட்டினதான் தலைதெறிக்க ஓடி போய் நிற்கிறீங்க. விளங்குதா? அதுபோல் இவன் வாட்டினதுனால தான் நாம் பெருமானை போய் பற்றி நிற்கிறோம். அப்போ அந்த மரம் கூட நமக்கு முக்தி அடைவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. விளங்குதா? அப்போ அது ஒன்று. இப்போது ஒரு ஸ்வீட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றீங்க. இவங்க கேட்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்குங்கிறது பொதுவாக சொல்கிறது. உங்களுக்கு இப்போ இவங்க தான் இப்போ தீபாவளிக்கு இவங்க வீட்டில் ஒரு அல்வா செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கு. இவட்ட போய் கொடுத்த பாரு, அது ஆமாம். நீங்கள் அப்போ நாம் இருட்டு கடையில் அவங்க வாங்கி கொடுத்தாங்க அல்வா, அதை காட்டி இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவீங்களா இல்லையா? கம்பேரிட்டிவாக சொல்லணும். அப்படி தானே தெரியும் எவ்வளவு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறதே. ஏமா நல்லா இருக்கு, ஆனால் அது மாதிரி இல்லை, அவங்க செஞ்சது நல்லா இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களா இல்லையா? இப்போ குறைஞ்சாலும் கூடுனாலும் ஒன்று ஒரு சொல்லித்தானே சொல்லுவீங்க. இதை விட அப்படி தானே சொல்லுவீங்க. அது மாதிரி இந்த இன்பம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? இவன் கொடுக்குற துன்பத்திலிருந்து இவ்வளவு இருக்குன்னு சொல்லணும். விளங்குதாமா? அடிநிலை. அதுக்கு என்ன பேரு? அடிநிலை. விளங்குதா? இப்போ ஒரு மலை இருக்குது, இது எவ்வளோ உயரம்? ஏமா இந்த மலை எவ்வளோ உயரம்னா என்ன சொல்லுவாங்க? என்னம்மா? இப்போ இந்த மலை 2000 அடி உயரம்னா எதுல இருந்து? கடல் மட்டம். அப்போ கடல் மட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான அந்த உரத்தை அளக்கிறதுக்கு இது அடிநிலை. இது என்னது? கடல் மட்டம் ஒரு அடிநிலையாக இருக்கா இல்லையா? இதை வச்சு தான் எந்த மலையும் அளக்கும். எந்த மலையை அளந்தாலும் கடல் மட்டத்திலிருந்து தான் அளக்கும். அதுபோல் எந்த இன்பமான இருந்தாலும் ஆணவம் கொடுக்க துன்பத்திலிருந்து தான் அளக்கும். இது அடிநிலை. இந்த துன்பத்திலிருந்து இவ்வளவு இன்பம், அது அடிநிலை. அப்போ அந்த இன்பத்தின் உயர்வை அளப்பதற்கே இதுதான் காரணமாக இருக்குது. இந்த ஆணவம் தான் அந்த இன்பத்தின் உயர்வை அளக்கிறதுக்கே காரணமாக இருக்குது. விளங்குதா? அந்த வகையில் இது உதவி செய்தா இல்லையா? செய்து. விளங்குதா? ஆமாம், அடிநிலையாக இருக்குது. இல்லை இது நமக்கு இன்பம்ங்கிறது இயல்பு தான். இன்பம்ங்கிறது இயல்பு தான். ஆனால் அந்த இன்பம் நிகழப்பட்டாது நம்ம அறிவிலிருந்து இது தடை செய்து கொண்டிருந்தது. இவ்வளவு நாளும் தடை செஞ்சுக்கிட்டு இருந்தா இல்லையா? இருந்தது. அது ஒரு ஊரில் விவசாயி இருக்காங்க. அந்த விவசாயிகள் அறுவடை காலத்தில் அந்த தலையாரி காவல் செய்கிறவன், அவன் காவல் கூலியாக பாதி நெல்லை எடுத்துகிட்டு போயிடுவான். விளைச்சல்ல பாதியை கொண்டு போயிடுவான். விளங்குதாமா? இப்படி அநியாயத்துக்கு செஞ்சு அவனுக்கு வாதம் கைகால் முடங்கி கிடக்கான். அந்த வருஷம் அறுவடை அமோகம் விளைச்சலுங்க. என்ன சொல்கிறான்? விளைச்சல் ஒன்றும் அகோமுகம் இல்லை, இடையிலிருந்து கொள்ளை கொண்டு போகாமல் வரலை, அதனால அமோகம். அதுபோல் உங்கள் இயல்பான ஆனந்தத்தை பெறவிடாமல் தடை செஞ்சுருக்க முடங்கிட்டான். இப்போ ஆணவம் முடங்கி கிடக்கானா இல்லையா? அதனால நீங்கள் இந்த இன்பத்தை விளங்குதா? அதனால இது உதவுது. வித்தை விளைவித்தல் மலம். அது செயல்படாமல் மடங்கி கிடக்குதா இல்லையா? அது எதிர்மறை
முகமாக உங்களுக்கு நிபத்தை அறிவதற்கு உதவி இருக்குது. விளங்குதா? இது ஒரு 2வது காரணம். விளங்குதா? 3வது என்னன்னா, அப்போ அச்சம் காரணமாக. ஆமாம், இவங்க தெரியுமில்ல தம்மா தெரியுமா? ஏமா தெரியுமா தம்மாவை? ஏமா தெரியும் தெரிய மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க? தெரியுமா? எந்த ஊருன்னு தெரியுமா? தெரியும். என்னம்மா? ஆமாம், இவங்க அந்த உடுமலைப்பேட்டை, இவங்க கணவர் தான் அங்கே ஜமீன்தார். அந்த ஊர் ஜமீன் இவங்க. நெசமா தான். ஆமாம், இவங்க ஜமீன்தாரிணி. யாரு? ஜமீன்தாரிணி. இவங்க வீடு அங்கே ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் இடத்துல நடுவில் இவங்க ஒரு வீடு மாத்திரம் இருக்குது. சுற்றி கேட்டு போட்டுருக்கு, சுற்றி மதில் போட்டு கேட்டு. நான் இந்த அம்மா கூட நான் போகிறேன் இவங்களை பார்க்க. இவங்க அடிக்கடி அங்கே போயிருக்காங்க. இவங்களை கூட்டிக்கிட்டு, தெரிஞ்ச ஆளை கூட்டிக்கிட்டு பார்க்க போகிறேன் உடுமலைப்பேட்டைக்கு. அங்கே போன உடனே, கேட்டு பக்கத்தில் போன உடனே அங்கேருந்து மாமான்னு கூப்பிடுதோம். அவங்க வீடு எங்கே இருக்குது? உள்ளே தள்ளி இருக்குது. இங்கேருந்து கூப்பிட்டாலும் காது கேட்காது. மாமான்னு கூப்பிட்டா கேட்குமா? கேட்காது. என்னடா ஒன்றும். சரி, அப்போ அந்த கதவு எப்படி இருக்குன்னு பார்த்தா அது சும்மா தான் சாத்தி பூட்டலை. திறந்துக்கிட்டு உள்ளே போகலாம், திறந்தா இருக்குதுன்னு சரின்னு கதவை திறந்தா அங்கே 4 பக்கத்திலிருந்தும் தாத்தா பெருசுக்கு நாய் வளர்க்காங்க. அவங்க அதுக்குன்னு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ஒரு ட்ரெயினர் இருக்காரு. அதை பழக்கி யாரும் புதுசாக வந்தால் ஆமாம் வேகமாக போய் கடிக்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்து பழக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு இறை கிடச்சிதுன்னு 4 கால் பாய்ச்சலில் வருது 4 பக்கத்தில் இருந்து. இந்த அம்மா கூட வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஏப்பா இவர் உள்ளே போயிட்டாரு, நம்ம கடிச்சிடக்கூடாதுன்னு கதவை சாத்திட்டாங்க. கதவை அவங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா இல்லையா? அடைச்சாச்சு. நான் திரும்பி பார்த்தா கதவை அடைச்சாச்சு. என்னம்மா? நான் அந்த பக்கம் ஓட முடியாது. வீட்டை பார்த்து அபயம்னு இவங்களை போய் ஓடணும்னா அது ரொம்ப தூரம் போகணும். அதுக்குள்ளே அது முக்கால்வாசி கறியை காலி பண்ணிடும். விளக்குதா? என்னால் அங்கேயும் போக முடியாது, இங்கேயும். இந்த அம்மா உதவி கதவை அடைச்சிட்டாங்க. விளங்குதா? இப்போ என்ன செய்ய, அங்கே ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்தது, தூரே தாப்பரிசு இருக்குது. எனக்கு மரமெல்லாம் யார தெரியாது. ஆனால் உயிருக்கு இறுதி வந்துடுதுன்னு மூடிட்டு முடிக்கக்குள்ள உச்சிக்கு போயாச்சு. மரத்து உச்சிக்கு போயாச்சு. விளங்குதாம்மா? ஆனால் அந்த நாய் இருக்கானே, அவன் நம்ம விட ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கான். ஆமாம், இவர் கீழே இறங்காமல் எப்படி பானாசு போவார் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவன் அங்கேயே படுத்துக்கிட்டான். மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டான். விளங்குதாம்மா? படுத்துட்டா என்ன செய்யணா, நான் மரத்தை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கேன் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. விளங்குதா? அந்த மரம் அதான் சிவபெருமான், அந்த நாய் தான் ஆணவம், ஏற நான் தான் ஆன்மா. விளங்குதாம்மா? அப்போது அந்த கடுமையான மரத்தில் கூட இல்லையா அருமையான முக்தி, எளிதில் அடைய முடியாத முக்தி தான்.
அதில் அவ்வளவு ஊக்கமாக முயற்சி செய்து ஏறி நிற்கிறதுக்கு எது காரணம்? இவன் காரணம், நாய்க்கர் தான் காரணம். விளங்குதாம்மா? அதனால ஆமாம், அது ஏறின மட்டுமில்லை, அதை நிலைத்து பற்றி நிற்பதுக்கும் இவன் அங்கே இருக்கான். முக்தியிலையும் நம்ம அறிவில் செயல்படாமல் படுத்து கிடக்காமன்னா என்ன, செயல்படாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நான் இறைவனை அன்புனால் பற்றது மட்டுமில்லை, அச்சத்தினாலேயும் பற்றது. விளங்குதா? எனவே அது எல்லாமே அந்த நாய் என்ன சாதாரண சும்மையாக ஓடிச்சு, அதே இயக்குனது யாரு? பெருமான் தான். அப்போது இந்த கொடிய மலத்தை கூட பெருமான் நம்ம நன்மைக்காக பயன்படுத்துகிறாருங்க. இல்லையா? நஞ்சக்கூட பெருமான் இந்த ஆன்மா அந்த அமுதாக்கி கொடுக்குறாருன்னா அதுதான். அந்த அமுதத்தை பருகுவதற்கு இன்பம் அனுபவித்துக்கு ஒரு கருவி ஆக்கிறார். அப்போ அவர் எப்பேற்பட்ட கருணையாளர் இல்லையாம்மா? அந்த பற்றை விடலாமா? அப்போ 3 இருக்குது, 3 இப்படி செய்து எல்லாம் உனக்கு சாதகமாக இருக்கியா? முக்கியல பாதகமாக இருந்ததெல்லாம் சாதகமாக இருக்குது. எல்லாம் யாரால? யாரால? அந்த ஒருவனால. அப்படின்னு அந்த பெருமானுடைய புகழை தூக்கி அப்படி வைக்கிறார். நல்லா வைக்கிறாரா இல்லையா? வைக்கிறார். அதனால் இந்த 3 முதலும் இருக்குது, செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு காட்டுறாரு. நம்ம சாப்பிட்டு வந்து பார்ப்போம். என்னம்மா? நாய் இல்லை, நீங்கள் ஜமீன்தாரினி தான்.